கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இதோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்கள். முன்பதாக இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் வருடம் அதிகமாக எதிர்பார்க்கிறதான இந்த லெந்து நாட்கள் கூட்டங்கள் நமக்கு ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகும். எடுக்கிறவங்க இங்கே லிஸ்ட்டு போட்டிருக்கு, அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு லிஸ்ட்டு, அந்த பக்கம் ஒரு லிஸ்ட் போட்டிருக்குது. அதை கவனித்து நீங்கள் அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு நீங்கள் அந்த காரியங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஜெபத்தோடு அந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். 7லேருந்து 7:40 வரைக்கும் ஜெபமும் ஆராதனையும் நடத்துகிறவங்க. 7:40லேருந்து 7:50 2 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லி ஜெபிக்க வைக்கணும். 7:50லேருந்து 8:30 மணி மெசேஜ் கொடுக்குறவங்க 7:50லேருந்து 8:30 மணி ஷார்ப்பாக அந்த டைமுக்கு முடித்திடணும். ஒவ்வொரு வருடமும் நாம் அநேகர் அதில் கலந்து கொள்ளுகிறோம். 40 நாட்களுமே கலந்து கொள்ளுகிறவர்கள் அநேகர் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக ஆயத்தப்படுங்க, ஜெபித்து அதற்காக கவனத்தோடு அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தாயின் வயிற்றில் நம்ம பிறந்த நாள்ல இருந்தே நம்மை பாதுகாத்து வருகிறார் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ஒரு நாளில். ஆனால் ஆண்டவர் நம்மை எப்போ தெரிந்து கொண்டார்? நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடிலாம் ஆண்டவர் நம்மளை கண்டுக்கலையா அப்படின்னு இல்லை, அப்பத்திலிருந்தே காப்பாற்றிக்கிட்டே வராரு. ஏற்ற நாள் வரும் பொழுது நாம் அவரை ரெஸ்பாண்ட் பண்ணி அவரை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல். மைக் ஆட்டெல்லாம் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து கூட சேர்ந்து பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக முழு விருதத்தோடு முழு பலத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாடுகிற நேரம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை காத்து சுமந்து காத்த தேவனே, உம் உள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, என் உள்ள கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள், உம்மை துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவிகள், இனியும் உதவி செய்ய வல்லவரே. நான் மறவேன் நீ செய்த நன்மைகள், எப்படி மறக்க முடியும்? துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நான் மறவேன் நீ செய்த நன்மை
உம்மை துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக 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 நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பன் உண்டு. பகைவருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவர், ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். ஒருமுறை கூட பகைவருக்கு எதிரே எனக்கு ஒரு பந்தியை, பகைவருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் அபிஷேகம், என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவே 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 நீ செய்த நன்மை. துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மை. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவரே, மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளப்போல் சத்ரு, வெள்ளப்போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே, கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல சத்ரு எதிர்த்து வந்தாலும் எனக்காக கொடியேற்றுவே. ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மை. துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மை. துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிகவும் மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக 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 நல்லவரே, நல்லவர். என்னை விசாரிக்கும் ஒரு நல்ல தகப்பன். நல் தகப்பனவர். பகைவருக்கு எதிரே, பகையருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி. பகைஞர்களுக்கு எதிராக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடும். பகைவருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். உம்மை மறவே மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஹalleluya. நம்மை விசாரிக்கிறதற்கு என்று கர்த்தர் இருக்கிறார். ஆமென். யார் என்னை விசாரிக்கிறார்
யாரை விசாரிக்கிறவர்கள் உண்டு? தகப்பன் இருக்கிறார், பரலோக தகப்பன் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறார், சகலவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், சகல ஆசீர்வாதங்களையும் கையில வைத்திருக்கிற வல்லமையுள்ள தேவனுடைய தகப்பன், பரலோக தகப்பன். அவர் பகைஞருக்கு எதிரே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்கு எதிரே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆயத்தம் பண்ணுகிறார். என் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. என் தலையை நிமிர பண்ணுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல ஒரு முறை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க பேசுவீராக, பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சிலுவை தியான கூட்டங்களுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நீங்கள் முடிந்த வரைக்கும் ஒரு நேரம் உபவாசித்து இதில் கலந்து கொண்டால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படுவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படுவதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு உபவாசங்கள் நமக்கு தேவ பலனை கொடுக்கிறது, ஆவியில் ஒரு புதிய பலனை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒரு நேரம் உபவாசிக்கலாம், ஒரு சில காரியங்களை நம்ம கட் பண்ணி வைக்கலாம் லைஃப்பில், இல்லையா? ஃபேஸ்புக்கு, கொஞ்சம் வாட்ஸ்அப்பு, சேட்டிங்கு, இல்லையா, டிவி, இதெல்லாமே கொஞ்சம் இந்த 40 நாட்கள் நம்ம ஓரங்கட்டி நம்ம தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எதையாவது இழந்தால் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம், எதையாவது இழந்தா எதையாவது பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஆசை விருப்பங்கள், இருதயத்துக்கு விருப்பமான காரியம், நாக்குக்கு விருப்பமான காரியம், இல்லையா, இல்லை கண்களுக்கு விருப்பமான காரியம், ஒரு சில காரியங்களை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் நம்ம ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காணப்படுவோம். அதில் அதை நடத்துகிறவர்கள் கவனத்தோடு அந்த காரியங்களை செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 37வது அதிகாரத்திலே 31வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 37:31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி கனி கொடுப்பார்கள், மேலே கனி கொடுப்பார்கள். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, கீழே வேர் பற்றி, நல்ல சத்தமா, மேலே கனி கொடுப்பார்கள். இன்னொரு வாட்டி சத்தமா, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இங்கிலீஷ்லயும் சொல்லுங்க, will take root below, give fruit above. will take root below, will give fruit above. ஹல்லேலூயா. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். எரேமியா 12:2வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 12வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள் வாசிங்க. எரேமியா 12:2. அவர்களை நாட்டினீர், நல்ல கவனிங்க, நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நல்ல கவனிங்க, நீர் அவர்களை நாட்டினீர், அவர்களால் நாட்டப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். 2 காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். நல்லா கவனிங்க, எல்லாம் மேல பாருங்க. 2 காரியம் முக்கியமான காரியம். வேர் பற்ற வேண்டும். சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து, நல்ல சத்தமா சொல்லுங்களேன். வேர் பற்ற வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். வேர் பற்ற வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். கீழே வேர் என்ன கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு எத்தனை பேர் வேரை பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் வேர் பார்த்துருக்கீங்க? வேர் பார்த்தது இல்லையா? பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா? முள்ளங்கி சாப்பிட்ருக்கீங்களா? கேரட் சாப்பிட்ருக்கீங்களா? இதெல்லாமே வேறு தான். இதெல்லாமே வேறு, இதெல்லாம் காய் இல்லை, இல்லையா? ஒரு பக்கம் வேறு கீழே போகணும். கனிகள் வேற பார்க்க முடியாது, ஆனால் அதை பிடுங்கினா தான் பார்க்க முடியும். ஆனால் எதை மேலே பார்க்க முடியும்? கனிகளை மேலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கனிகளை மேலே பார்க்கலாம். கனிகளை எல்லாருமே பார்ப்பாங்க. அதில் இந்த மரத்தில் கனி இருக்குதா, இந்த மரத்தில் கனி இருக்குதா, அதை சிலர் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சிலர் சாப்பிட்டு பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ருசியாக இருக்கும். சில பழங்களை பறித்து பார்த்து சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? புளிப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். ஹல்லேலூயா.
ஸோ கர்த்தர் நம்மை எப்படியாக வைத்திருக்கிறார்? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். கீழே வேர் பற்றினால்தான் மேலே கனிகளை கொடுக்க முடியும். கீழே வேறு சரியா பிடிக்கலன்னு சொன்னா அது காத்தடிக்கும் போது தூக்கிட்டு போயிடும். காத்தடிக்கும் போது தூக்கிட்டு போயிடும் இல்லையா? அந்த கசாப்பு எல்லாம் வந்தது. இந்த டிஃபென்ஸ் காலனி உள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. அநேக மரங்கள் விழலை. ஏன் தெரியுமா? அதற்கு வேறு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்ன சொல்றாங்க? வெளிநாட்டில இருந்து இந்த ஊருக்கு கொண்டு வந்து வச்ச நிறையா மரங்கள் நிற்கலையாம். ஏன்னு சொன்னால் அவைகள் இந்த மண்ணுக்கென்று உரியவைகள் அல்ல, அவைகள் வெளிநாட்டு மண்ணுக்கு உரியது. பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் அவைகள் அதனுடைய வேர் இந்த ஊருக்கு தாங்காது, அதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஸோ வேர் சரியாக இருக்குதாதான் அது நமக்கு மேலே சரியான கனிகளை கொடுக்கும். இந்த வேறு ரொம்ப முக்கியமான காரியம். இந்த வேறு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. வேருக்கு உயிர் இருக்குது. வேருக்கு பயங்கரமான பவர் இருக்கு. வீடு கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல மரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மரத்தை எடுத்துட்டு வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இடத்துல கட்டிடலாம். ஆனால் அந்த மரத்தை எடுத்தீங்கன்னு வைங்க, மரத்துடைய ஈஸியாக மரத்தை வெட்டிடலாம். ஆனால் அந்த வேர் இருக்கு பாருங்க, கீழே போயிருக்கும், எங்கேயோ போயிருக்கும். அதை பிடிச்சி இங்கே வெட்டினா அங்கே வெட்டினா இங்கே வெட்டினா இல்லையா? இன்னும் ஒரு காரியத்தை அந்த மரம் செய்யும், மரத்தினுடைய வேர் செய்யும். கீழே இருக்கிற பைப்பெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த பைப்புக்குள்ளே இருக்கிற தண்ணியை தேடி பைப்பையே உடைக்கிற அளவுக்கு வேருக்கு பவர் இருக்கு, வேருக்கு ஓட்டை இருக்கு, வேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு சென்ஸ் இருக்குது. அந்த சென்ஸ் என்னன்னு சொன்னால், அந்த எங்கே தண்ணி இருக்குதோ, யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? தண்ணி அங்கே இருக்கும், வேர் அதை தேடி எப்படி போகுது? அதுக்கு மூளை இருக்குது. வேருக்கு என்ன இருக்குது? மூளை இருக்குது. அதுக்கு ஒரு தேடல் இருக்குது. எங்கே கொஞ்சம் ஈரப்பசை இருந்தால் கூட அது சென்ஸ் பண்ணி அப்படியே அந்த தண்ணியை தேடி, நீரோட்டத்தை தேடி அது பூமிக்கு அடியில் எவ்வளவு தூரமானாலும் போய் என்ன செய்கிறது? அந்த தண்ணிக்கு நேராய் போகிறது. அதிலிருந்து அதோட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் இருக்கிற சத்து, பூமியில் இருக்கிற சத்து எல்லாத்தையும் உறிந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வெளியே எதுவுமே தெரியாது, நடக்கிற காரியம் எதுவுமே இல்லையா? மேலே ஒன்றுமே தெரியாது. ஆனால் மேலே என்ன தெரியும்? கனிகள் தெரியும். அல்லேலூயா. அந்த கனிகளை பார்க்கும்போது தான் தெரியும், உள்ள இவ்வளோ வேலை நடக்குதுன்றதை நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். ஆனால் உள்ள நிறைய வேலை நடக்குது. எது? கீழே வேர் போய்கொண்டே இருக்கிறது, அது தண்ணீரை தேடி போய்கொண்டே இருக்கிறது, சத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்குது, அது மேலே அழகான கனிகளை கொடுக்கிறது. யாக்கோபை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார், கீழே வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து. ஏசாயா 27:6 வாசிங்க. ஏசாயா 27வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு வேர் பற்றுவான். அவன் என்ன செய்வான்? வேர் பற்றி கடைசியில் என்ன செய்வான்? அது பூ வரும். வேர்லாம் படிச்சதுக்கு அப்புறம் மேலே சரியான நேரத்தில் பூ வரும். அந்த பூ என்னவா மாறுகிறது? காயாக மாறுகிறது. அந்த காய் என்னவாக மாறுகிறது? பழமாக மாறுகிறது. ஆனா ஆரம்பம் எங்க இருக்குது? வேர் பற்றுகிறதுல இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ஆவிக்குரிய கனிகள் இல்லை என்று சொன்னால், ஒரு ஆழமான ஒரு அனுபவம் இல்லாமல் போகிறது இல்லையா? வேதத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு ஊமையை சொன்னார், விதைக்கிறவனுடைய ஊமையை சொன்னார். அந்த விதைக்கிறவன் 4 விதத்தில் அவனுடைய விதைகள் விழுந்தது. விதை என்பது என்னதுன்னு சொன்னார்? தேவனுடைய வசனம் இல்லையா? அந்த நிலம் என்னன்னு சொன்னார்? மனுஷனுடைய இருதயம் இல்லையா? நல்லா சொல்லுங்க, இருதயம். நல்லா சொல்லுங்க, இருதயம். அந்த மனுஷன் வேர் விதைக்கிறான். விதைக்கும் பொழுது சில என்ன செய்கிறது? வழியில் விழுந்துருச்சு. அந்த வழியில் விழுந்ததை அதில் ஒன்றுமே நடக்கலை. ஏன்னு சொன்னால், வழியில் விழுந்தது அப்படியே காக்கா வந்து கொத்துச்சு, 10 பறவைகள் வந்து கொத்தி அந்த விதையை எடுத்துக்கொண்டு போய்விட்டது இல்லையா? அநேகருடைய வசனம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளே எவனாவது ஒருத்தன் சொன்னாடே அப்படி இல்லைடா, அந்த காரியம் இப்படிடா, இவன் அப்படிடா, அதெல்லாம் சொல்லுவோம். அதோட போச்சு, நமக்குள்ள எந்த கனிகளும் இருக்காது. இன்னொரு காரியம், 2வது ஒரு காரியத்தை இயேசு சொல்லி இருக்கிறாரு. அது என்ன காரியத்தை சொன்னாரு? 2வது காரியம் கற்பாறையான காரியம். மார்க் 11வது அதிகாரம் வாசிங்க. மத்தேயு 13வது அதிகாரம் நல்லா கவனிங்க.
மத்தேயு 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சில விதை அதிக மண் இல்லாத, சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. கற்பாறை இடங்கள் வாசிங்க. மண் ஆழமாய் இராததினாலே, அந்த கற்பாறையான இடங்களிலே மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. அடுத்த 20வது வசனம் வாசிங்க. அதுக்கு விளக்கத்தை இயேசு கொடுத்தாரு. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். பாருங்க, இது இரண்டாவதான இயேசு சொன்ன காரியம். கற்பாறையான நிலத்திலே விளைந்ததான விதை. இந்த நிலம் எதை குறிக்கிறதுன்னு சொன்ன ஏற்கனவே இருதயத்தை குறிக்கிறது இல்லையா? கற்பாறையான இடங்கள், கல்லான இருதயம் இல்லையா? கல்லான இருதயத்தில் எதை விதைச்சாலும் என்ன செய்யாது? வசனம்தான், தேவனுடைய வசனம்தான், ஆவியானவர் விதைக்கிற விதை தான். ஆனால் உள்ள போகவே போகாது. ஏன்? அது கல்லான இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். கல்லான இருதயம். நல்லா சத்தமா சொல்லுங்களேன். கல்லான இருதயம் இருந்தா வேர் பற்றாது. வேர் பற்றவில்லை என்றால் கனிகளை கொடுக்காது. அல்லேலூயா. சோ நல்ல கல்லான இருதயம் இருக்கக்கூடாது இல்லையா? சில நேரத்தில் எவ்வளவுதான் வசனம் சொன்னாலும், எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தை ஊற்றப்பட்டாலும், என்னதான் சொன்னாலும் உள்ள கல்லா அப்படியே ஹார்டா அப்படி வைத்துட்டு இருந்தா என்ன ஆகும்? ஒரு சேஞ்ச் இருக்காது. கனிகளை பார்க்க முடியாது. அது ஒரு வெறுமையான மரமாக இலைகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ள என்ன இருக்காது? என்ன இருக்காது? சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கனிகள் இருக்காது. அல்லேலூயா. சரி. சோ அந்த கற்பாறையான நிலமாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? அதுக்கப்புறம் மூணாவது ஒரு காரியத்தை சொன்னாரு. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறதான விதை, அது பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வரும் பொழுது அந்த முட்கள் என்ன செய்கிறது? அந்த வசனம் விளராதபடிக்கு அதை தடை செய்கிறது. நான்காவது ஒரு காரியத்தை சொன்னாரு. நல்ல நிலத்திலே விதைத்ததான விதைகள் சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் கொடுத்தது அப்படின்னு சொன்னா, இருதயம் நல்ல இருதயம் இருந்தாதான் என்னதான் விதைச்சாலும் அது கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. அப்பதான் உள்ள வாங்கும், அது சத்தை வாங்கும், அது வேர் பற்றி கொள்ளும். அப்போ அங்கிருந்து என்ன வருகிறது? கனிகள் வருகிறது இல்லையா? சோ இந்த கல்லான இருதயம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால், அவனுக்குள்ள வசனம் விதைக்கப்பட்டாலும் அது உள்ள சென்று வேர் கொள்ளாதபடியினாலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கனியற்ற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். சோ இந்த கனியற்ற வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? இந்த ஆழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக நேரத்தில் நம்ம கேட்போம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு மேலான வாழ்க்கையா இருக்கும். மேலான வாழ்க்கை மேலே தான் அப்படியே இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே நல்லா பாட்டு வரலாம், அப்படியே வர மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள கொஞ்சம் போய் பார்த்தோன்னு சொன்னால் அது ஒரு டெப்த் இருக்காது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொஞ்சம் சில நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கொஞ்சம் தியானிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். தேவனுடைய வசனத்தை தியானித்து அந்த காரியங்கள் இருக்கிற சத்தை நமக்குள்ள நம்ம கொஞ்சம் ஏற்றணும். அது மட்டும் இல்லை, தேவனுடைய சமூகத்திலே நாம் கொஞ்ச நேரம் நம்ம காத்திருக்கணும். காத்திருந்து நாம் பேசுறதையே பேசிக்கிட்டு இருக்காம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் பேசுங்க, நீங்க கொஞ்சம் என்னோட கூட பேசுங்க. நீங்க என்ன பேச விரும்புறீங்க? என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன பேச விரும்புகிறீர்? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் பிரச்சனை, அந்த காரியம் பிரச்சனை, அது தேவை, இது தேவை, எனக்கு வீட்டு வாடகை கட்டணும், அது அந்த குறைவு இருக்கிறது, இந்த குறைவு இருக்கிறது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த பிரச்சனை இருக்குது, இவன் இப்படிலாம் போராட்டம் பண்றான், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன செய்யணும்? தேவனுடைய ஜெபம் என்பது என்ன செய்கிறது? ஒரு உறவை குறிக்கிறது. கர்த்தரோடு கூட இருக்கிறதான உறவு இல்லையா? அதுதான் வேர் கொள்ளுகிறது. இதெல்லாம் வெளியே தெரியாது இல்லையா? வெளியே தெரியுமா? ஒரு மனுஷன் ஜெபம் பண்றது தெரியாது இல்லையா? ஒரு மனுஷன் ஆண்டவரோடு உறவாடுகிறது கொஞ்சம் வெளியே தெரியுமா? தெரியாது. தேவனுடைய வசனத்தை கொஞ்சம் ஆழமா தியானிக்கிறானா, அதெல்லாம் உள்ள நடக்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் இதெல்லாம் எங்க தெரியும்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய கனிகள் அவன் கிட்ட கனிகள் இருக்கான்னு பார்த்தா, உண்மையாவே இவன் தேவ மனிதன், இவன் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து செய்கிறவன், ஆராய்ந்து செயல்படுகிறவன், ஆராய்ந்து நிதானத்தோட கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரோடு வைத்திருக்கிற உறவிலிருந்து அவனுக்குள்ளே இருந்து வார்த்தைகள் வருகிறது, அவனுக்குள்ளே உறவுகள் வருகிறது, அவனுக்குள்ளே கிரியை நடக்கிறது என்பதெல்லாம் வெளியே தெரிய வரும். ஆனா நடக்கிற காரியம் எங்க? உள்ள நடக்குது. ஆழத்துல, கொஞ்சம் ஆழத்துல இருக்கு இல்லையா? பாருங்க, வேதத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மீனை பிடிச்சு பார்க்கறாங்க, அந்த மீன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கொஞ்சம் ஆழத்துல போடுங்க, கொஞ்சம் ஆழத்துல போடுங்க என்றார் இல்லையா? வாசிக்கலாமா? மத்தேயு யோவான் சாரி
மன்னித்துக்கொள்ளுங்க. லூக்கா 5வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு இயேசு கடல்ல உட்கார்ந்து போதகம் பண்றாரு. வாசிங்க. பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு. இங்க ரொம்ப நேரம் மீன் பிடிச்சு ஒரு மீனுமே அகப்படல. ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணுங்க, மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுடைய வலையை கொஞ்சம் போடுங்க. ஆழத்துல தான் என்ன மீன்லாம் இருக்கும் தெரியுமா? மீன் பிடிக்கிறவங்க இங்க யாரும் இல்லை. மீன் பிடிக்கிறவங்களை கேட்டீங்கன்னு சொன்னா மேலால இருக்கிறதெல்லாம் என்ன மீன் தெரியுமா? மத்தி மீன், அதோட கொஞ்சம் உள்ள போனா சங்கரா மீன், அதோட உள்ள ஆழத்துல போனாதான் என்ன மீன்லாம் இருக்கும்? வஞ்சிரம், வவ்வாலு, இதெல்லாம் எங்க இருக்குமா? ஆழத்துல தான் இருக்குமா. மேலால அதெல்லாம் வராது. அதெல்லாம் மேல வராது. மேலோட்டமா இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில கனிகள் இருக்காது. சத்தம் இருக்கும், வாய்ஸ் இருக்கும், நாய்ஸ் இருக்கும், வாய்ஸ் இருக்காது. புரியுதா? நாய்ஸ்னா என்னது? இரைச்சல். ஓகே. வாய்ஸ்னா சத்தம். ஆண்டவர் பேசுற சத்தத்தை கேட்க முடியும். இல்லைன்னு சொன்னா வெறும் இரைச்சல் இருக்கும் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமாய் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே தியானிக்கிற மனுஷனோடு கூட கர்த்தர் பேசுவார். இல்லைன்னு சொன்னா மனுஷன் தன்னுடைய மாமிசத்திலிருந்து தன்னுடைய மோட்டிவேஷன்லேருந்து நிறைய காரியங்களை பேசுவான். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே ஆழமாய் வேர்கொள்ளுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசிக்கொண்டிருப்பார். அவனுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து அவனோடு கூட அவனுடைய ஆவிதான் உள்ள இருக்கிற மனுஷன். வெளியே இருக்கிறது நம்முடைய சரீரம். அதுக்கு உள்ள இருக்கிறது நம்முடைய சோல், நம்முடைய உணர்வுகள். ஆனா அதுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் ஆவியான மனுஷன். அவனுக்குள்ள இருக்கிற மனுஷன் இருக்கான் இல்லையா? சில நேரத்தில் ஜபா கேட்பா, எத்தனை பேருக்கு சமையல் செய்யணும், நான் யாரெல்லாம் கூட வரீங்க? நான் சொன்னேன், நாங்கள் 3 பேர் வர்றோம் அப்படின்னு. யாரெல்லாம் வர்றீங்க? என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நாங்கள் 3 பேரும் வர்றோம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே நம்ம கூட 3 பேர் இருக்கிறோம். ஆவி ஒன்று, ஆத்மா ஒன்று, சரீரம் ஒன்று. இந்த ஆவி இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த ஆவியோட கூட தான் ஆண்டவர் பேசுவார். சரீரத்தை கூட என்ன ஆண்டவர் பேச மாட்டார். ஆவியோடு கூட தான் ஆண்டவர் பேசுவார். இந்த ஆவியில் ஆண்டவர் பேசணும்னு சொன்னா இல்லையா? அதனால தான் எப்பவுமே ஆலயத்துக்கு முதல்ல நம்ம சீக்கிரம் வரணும்னு சொல்றது எதுக்கு தெரியுமா? முதல்ல இந்த உள்ள வர்றது எது தெரியுமா? நம்முடைய சரீரம் தான் உள்ள வரும். நம்முடைய சிந்தை உள்ள வராது. சிந்தை எங்க இருக்கும்? வீட்டில் அந்த காரியம், இந்த காரியம், இந்த போனோம், அந்த கடைக்கு போனோம், இந்த கடைக்கு போனோம், கறிக்கடையில் இருக்காது, கோழி கடை சீக்கிரம் கூட்டமாக இருக்கும், முடிச்ச உடனே என்ன போனோம், இதெல்லாம் சிந்தையில் ஓடிக்கொண்டே இருக்கும். சரீரம் மட்டும்தான் உள்ள வரும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? நம்முடைய சிந்தை, நம்முடைய உணர்வுகள் எல்லாம் உள்ள வரும். அப்புறம் கடைசியாக ஒரு மனுஷன் வருவான். அவன் யாரு? அவன் தான் நம்முடைய ஆவி. அவன் லாஸ்ட்ல தான் உள்ள வருவான். அது உள்ள இருக்கிற மனுஷன் இல்லையா? பேசும் பொழுது ஒரு மனுஷனுடைய சத்தத்தை சரீரத்தோட நம்ம பேசுறோம். ஆனால் அவனுடைய சிந்தையை அது போய் சேருகிறது. அந்த சிந்தையில ஒரு காரியத்தை ரொம்ப நாள் வச்சிட்டோம்னு சொன்னா அது அவனுடைய ஆவியை சென்று அட்டாக் பண்ணுது. அந்த ஆவிக்குள்ளாய் அது காரியம் போகிற. தேவனுடைய வசனத்தை கண்ணில் படிக்கிறோம், அதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஆனால் அந்த வசனங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குள்ளாய் சென்று கிரியை செய்கிறது. நம்முடைய ஆவியோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக விரும்புகிறார். ஆவியோடு கூட பேசும்போது ஆண்டவர் சொல்றார், வேண்டாம் வேண்டாம், இந்த காரியம்லாம் வேண்டாம், இந்த மாதிரிலாம் வேண்டாம், இது வேண்டாம், இது எனக்கு பிரியம் இல்லை, ஆவியானவர் நடத்துகிற காரியம், இது வேண்டாம், இப்படிலாம் பேசிடாத, இந்த காரியம் வேண்டாம், உனக்கு தகுந்த காரியம் அல்ல, உன்னுடைய லெவல் வேற, அதை விட்டு நீ கீழே இறங்காத, உனக்குன்னு ஒரு காரியத்தை நான் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் ஆவியானவர் நம்மோடு, ஆவியோடு கூட உள்ளான மனுஷனோடு கூட பேசுகிற காரியம். அதுக்கு மட்டும் நம்ம செவி கொடுத்தால்தான் அதான் கீழே வேர் பற்றுகிறது. கீழே வேர் பற்றும் பொழுது நம்ம கிட்ட இருந்து வருகிற கனிகள் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். எல்லா கனிகளும் வெளியே வரும் இல்லையா? ஸோ கனிகள் என்று சொன்னால் என்னென்ன கனிகள் ஆண்டவர் என்னென்ன காரியங்களாக உள்ள தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிற, தேவ வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிற, ஆவியிலே கர்த்தரோடு கூட உறவாடுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் கனிகளை கொடுப்பான். எப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பான்? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஒரு நிமிஷம். ஆவியின் கனியோ அன்பு. நல்லா இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். சத்தமா சொல்ல. ரெடி ஆயிட்டீங்களா எல்லாரும்? 1 2 3 எல்லாம் ரெடியா? கைது காட்டுங்க பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? சரி, இப்ப வாசிங்க. ஆவியின் கனியோ
அன்பு. என்னோட கூட சேர்ந்து அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் எப்போ இருக்கும்? கீழே வேறு சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, சரியானபடி வேர் பற்றுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் கனிகள் காணப்படும். கர்த்தர் இந்த காரியத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அன்பை எதிர்பார்க்கிறார், சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம பார்க்கும் பொழுது மூஞ்சி எப்படி இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? பார்த்தாலே ஏதோ ஒரு மிருகம் மாதிரி. சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. உருன்னு வச்சா எவன் கேட்பான் நம்ம சொல்ற வார்த்தையை? போயா மூஞ்ச பார்த்தா தெரியும் எனக்கெல்லாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. வேறு சரியா இருந்தா என்ன இருக்கும்? நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும். செக் பண்ணி பாருங்க, சந்தோஷம் இருக்கான்னு பாருங்க. சந்தோஷம் இருந்தா ஆவியானவர் கண்டிப்பா இருக்கிறார். ஒரு தேவ மனிதன் இப்படியாக எழுதுகிறார், நல்ல முதிர்ந்த தேவ மனுஷன். அங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குன்னா தேவனுடைய ஆவியானவர் கண்டிப்பா இருக்கிறார். சந்தோஷம்னா மேல அப்படி இப்படி இதெல்லாம் இல்லை இல்லையா? நம்ம ஃபேஸ்புக்கில் போடுற அந்த இல்லையா தெரியும், நமக்கு ஃபேஸ்புக்கில் போடுறது. நிறைய பேர் ஃபேஸ்புக்கை பார்த்தா டிப்ரெஷனே ஆகுறது. அவன் பாரு எப்படி இருக்கிறான், அவன் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு நாள் எங்கேயோ போயிருப்பான் ஒரு இடத்துல இல்லையா? ஒரு நாள் இங்கே இருக்கிற இந்த மான்ஃபர்ட் ஸ்கூல் பக்கத்தில் அந்த கிரவுண்ட் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து நான் காட்டினேன். இது பாருங்கள், இந்த ஊர் பயங்கரமான ஊர் அப்படின்னு. இது எந்த ஊருன்னு கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னாங்க இது யூரோப் மாதிரி இருக்குது, ஒருத்தர் சொன்னாங்க அங்கே மாதிரி இருக்குது, இங்கே மாதிரி இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, இங்கே தான் எடுத்தது, ஒன்றும் இல்லை. நம்ம கிரவுண்ட் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கும், அதை எடுத்தீங்கன்னு சொன்னான். ஃபேஸ்புக்கில் போட்டால் எது போட்டாலும் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே எப்படி இருக்குது? சந்தோஷம் இருக்குதா உண்மையாகவே? ஹல்லேலூயா. ஃபேஸ்புக்கில் போட்டால் 10 பேர் லைக் சொல்லுவான், 100 பேர் கூட லைக் சொல்லுவான். ஆனால் நமக்கே நம்ம காரியம் பிடிக்காது, நமக்கே நம்ம லைக் சொல்ல மாட்டோம். நமக்கு தெரியும் அது ஒரு நாள் அது சும்மா தான், ஷோ தான் சொல்லிட்டு இல்லையா? ஸோ அந்த சமாதானம் இருக்குதா? நமக்குள்ள சமாதானம் இருக்கா? நமக்குள்ள சமாதானம் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சமாதானம் இருக்கா? மற்றவங்களோட சமாதானம் இருக்கா? அவங்களோட இல்லை, எங்களோட வேண்டாம், அவங்களோட இல்லை, பின்ன யாரோட தான்? என்னுடைய சிந்தையோட எனக்கு சமாதானம் இல்லையே, என்னுடைய உணர்வுகளோட எனக்கு ஒரு ஒரு ரெக்கன்சிலியேஷன் இல்லையே, அப்போ மற்றவங்களோட எங்க சமாதானமா இருக்கிறது? தேவனுடைய ஆவியானவர் உள்ளே இருந்து காரியத்தை நம்ம இடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. நீடிய பொறுமை, இதெல்லாம் கனிகள். நீடிய பொறுமை. ஒரு மனுஷன் தரமான தேவனுடைய மனுஷன், அவனுக்கு நீடிய பொறுமை இருக்கும். டக்குன்னு ஒரு காரியத்தை பிளாஸ்ட் பண்ண மாட்டான், டக்குன்னு ஒரு காரியத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டான். கொஞ்சம் தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஆராய்ந்து, ஓகே அப்படியா, இது என்னன்னு தெரியாது, உண்மை என்னன்னு தெரியாது, நடக்கிறது என்னன்னு தெரியாது, ஓகே லெட் அஸ் மீ வெயிட் அண்ட் see, கொஞ்சம் நின்று பார்க்கலாம் என்னதான். அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணுமே இல்லையா? சொல்லுவாங்க சிலர் 1லேருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணு. நீங்கள் எத்தனை தான் கவுண்ட் பண்ணாலும் சரி, அதை விட முக்கியமான காரியம் கர்த்தருடைய ஆவியானவரோடு ஒரு சரியான ஐக்கியம் இருந்து சொன்னால், வேர் சரியாக பிடிச்சிருந்துன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக அந்த நீடிய பொறுமை காணப்படும். ஒரு தரமான மனுஷனுடைய வாழ்க்கையை அத்தரமில்லாத மனுஷனுடைய வாழ்க்கையை பிரித்து காட்டுவது நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. இந்த பொறுமை எப்படி வெளிப்படுகிறது? நம்முடைய முக பாவனையில் வெளிப்படும், நம்முடைய வார்த்தைகளில் வெளிப்படும், நம்ம நடக்கிற விதத்தில் வெளிப்படும், புசு புசுன்னு போகிறதுல வெளிப்படும், எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிடும் உள்ள சரியா இல்லை, என்னமோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட், ஏதோ காரியம் உள்ள நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? தயவு, தயவு ரொம்ப முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத என்ன தெரியுமா காரணம்? மற்றவரிடத்துல தயவை காண்பிக்கிறது இல்லை, மற்றவரிடத்துல தயவாய் பேசுகிறது இல்லை, தயவாய் நடந்து கொள்ளுகிறது இல்லை. நம்ம ஸ்மார்ட்னஸ்னால எதையும் சாதிக்க முடியாது. தயவு ரொம்ப முக்கியம். தேவனுடைய தயவு, மனிதனுடைய தயவு, நாம் தயவாய் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் தயவை நமக்கு கொடுக்கிறார்.
எப்படி தயவை பெற்றுக்கொள்ளுதுன்னு சிலருக்கு தெரியாது. நான் கரெக்டாக தானே இருக்கேன், நான் எல்லாம் தான். தயவாய் நடந்து கொள்ள வேண்டும். நற்குணம் இல்லையா, நல்ல குணங்கள் நமக்குள்ள இருக்கணும், நல்ல குணங்கள் நமக்குள்ள இருக்கணும். விசுவாசம் இல்லையா, எப்பவுமே ஒரு மனுஷன் அவிசுவாசத்திலே இருக்கிறான்னு சொன்னா ஆவியானவரோட நல்ல ஒரு இதில் ஐக்கியத்தில் அது இல்லை இல்லையா. ஸோ விசுவாசம் என்பது ஒரு ஆவியின் கனி இல்லையா. அடுத்தது என்னது? சாந்தம் இல்லையா. சாந்தம், வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டது, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இது ஒன்று மட்டும் மறைக்கவே முடியாது. நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், இவர் சாந்த குணம் உள்ளவரா இல்லை சாந்த குணம் இல்லாதவரா அப்படின்னு. அதை மட்டும் நம்ம மாற்றி யார்த்தையும் சொல்லவே முடியாது. நான் ரொம்ப சாந்த குணம் தெரியும் அப்படின்வாங்க இல்லையா. சாந்தம் ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் ஆவியின் கனிகள். அடுத்தது என்னது? இச்சையடக்கம் இல்லையா. எது பார்த்தாலும் வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நிதானித்து அறிவான், இந்த பைக் எனக்கு தேவையா, நான் மாதம் மாதம் 10,000 டியூ கட்ட போகிறேனே, போடுறதுக்கு பனியன் சட்டி கூட இருக்காது, ஆனால் எனக்கு பெரிய பைக் வேணும், பெரிய கார் வேணும். இச்சையடக்கம் இல்லையா. பார்த்ததெல்லாம் வேணும், பார்த்ததெல்லாம் வேணும். கொஞ்சம் பொறுமையாய் இருந்து தன்னுடைய தேவைகளை சந்தித்து கொள்ள அறியாத மனுஷன் நல்ல வேர் பற்றின மனுஷன் அல்ல. அல்லேலூயா. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும் இல்லையா. பாருங்க, இந்த கனிகளுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை நல்ல ஒரு மாங்காய் இருக்கு, மாமரம் இருக்கு, அந்த மாமரத்தில் நல்ல கனி வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த கனியை போய் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? கனியை பார்த்து இந்த கனியை கொஞ்சம் நல்லா பாலிஷ் பண்ணி இந்த கனியை கொஞ்சம் அப்படியே நல்லா அப்படியே பண்ணால் நல்லா ஷைனிங்காக நல்லா இனிப்பாக கொஞ்சம் இனிப்பு போட்டால் அதெல்லாம் அதில் எது நடக்காது. அந்த கனிகளுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த வேர்ல போக வேண்டிய சத்துக்கள் சரியானபடி போக வேண்டும். அல்லேலூயா. வேர்ல சத்து சரியா போச்சுன்னா என்ன ஆகும்? மேலே ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனிதன் அன்பாக இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷன் நீடிய பொறுமையோடு இருப்பது முடியாத காரியம். என்னை பொறுத்த வரைக்கும் சாந்தம் என்பது முடியாத காரியம். ஏனென்று சொன்னால் நம்முடைய இயற்கையான குணங்கள் அப்படிப்பட்டவைகள் அல்ல. ஒரு இயற்கையான நேச்சுரல் மேன், அந்த மாமிச பிரகாரமான மனுஷன் அப்படிப்பட்டவன் அல்ல, இப்படிப்பட்டவன் அல்ல. அவனால ஓகே நான் இன்னைக்கு இச்சையடக்கத்தோடு இருக்கணும், அவனால முடியாது. சாந்தமாக இருக்கணும், அவனால முடியாது. நீடிய பொறுமையாக இருக்கணும், அவனால முடியாது. நம்முடைய இயற்கையான மனுஷன், நேச்சுரல் மேன் இஸ் நாட் a godly man. நம்முடைய இயற்கையான மனிதன் தேவனுக்கேற்ற மனிதன் அல்ல. அவன் என்றைக்கு ஆவியிலே பிறக்கிறானோ, ஆவியிலே வளருகிறானோ, அந்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை வாழுகிறானோ, அவன் மாறிக்கொண்டே இருக்கிறான். அந்த மாற்றத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மாற்றம் நமக்குள்ள காணப்படலைன்னு சொன்னா நமக்குள்ள இருந்து கனிகள் ஒரு நாளும் அவைகள் வெளிப்படாது. நம்ம அப்படியே தான் இருப்போம் இல்லையா. நம்ம எல்லாருமே நம்ம யாரும் அப்படியே மேல இருந்து அப்படிலாம் ரொம்ப அப்படியே சாந்தமாவே பிறந்துட்டோமா இல்லையா? யாரும் அப்படிலாம் இல்லை. எனக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு சின்ன வயசுல இருந்து ரொம்ப வெறித்தனமா இருந்துச்சு, பாக்ஸிங். என்னது பாக்ஸிங்? பாக்ஸிங்னாலே என்ன இருக்கணும்? உள்ள கொஞ்சம் கோபம் இருந்தால் தான் பாக்ஸிங்லாம் போட முடியும். வெறும் டெக்னிக்கில் பண்ண முடியாது. ஒரு வெறி ஒன்று கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். ஒரு அடி அடித்தா 2 அடி அடிக்கிறது ரெடியாக இருக்கணும். அதுதான் என்னுடைய இயற்கையான மனிதன், என்னுடைய இயற்கையான ஸ்பாவம் அதுதான். 1 அடித்தா 2 அடிக்கணும், ஒரு வார்த்தை பேசினா 2 வார்த்தை பேசணும். ஆனால் ஆவியின் கனிகள் எங்கே? ஆவிக்குரிய மனுஷனாய் மாறும் பொழுது, அவன் கீழே வேர் பற்றும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார், எப்படி பேச விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார், எப்படி நடந்து கொள்ள விரும்புகிறார் என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய ஸ்பாவத்தை அவர் தான் மாற்ற முடியும். நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொன்னால் ஒன்றும் காரியங்கள் நடக்காது. கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த வேர் பற்றுகிற காரியத்திலே நான் அதிகமாய் வளர வேண்டும். அதிகமாய் கீழே போய் வேர் பற்றி அந்த தேவ வசனமாகிய தண்ணீரை குடிப்பதற்கு தேடி அதிலிருந்து சத்தை உறிந்து கொண்டு எனக்குள்ளே மாற்றத்தை, அது என்னுடைய ஸ்வாவத்தை அது மாற்ற வேண்டும். உள்ளான மனுஷன்லேருந்து மாறணும். வெளியே மனுஷன் நம்ம மாறுகிற காரியம் அது நிலைக்காது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், அடுத்த நாள் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம மாறிடுவோம் இல்லையா? சரி, இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தேவன் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு காரியம் வாசிங்க.
வாசிங்க வாசிங்க 22வது அதிகாரம் ஸ்மரித்துக் கொள்ளுங்கள். எழுதி வச்சு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. அந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க மத்தேயு 26:22 வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 26 வாசிங்க. 26:22 வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர்கள் மிக்கும் 26:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே 25வது அதிகாரம் 22வது வசனமா 27 மத்தேயு 7வது அதிகாரம் 22 வாசிங்க. அந்நாளிலே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். நல்லா கவனிங்க. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நல்லா கவனிங்க, எல்லாம் மேலே பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் மேலே பாருங்க, வாசிக்கிறோம். ஸோ சிலர் வந்து கர்த்தரிடத்திலே சொல்லுவார்கள், உம்முடைய நாமத்தினால என்ன செய்தோம், நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால நாங்க பிசாசுகளை கூட என்ன பண்ணிட்டோம், துரத்திட்டோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை இயேசு சொல்றாரு. இவங்களை பார்த்து, யாரு? தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், பிசாசுகளை விரட்டினவர்கள். இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய வரங்கள். நல்ல கவனிங்க, ரெண்டு காரியம் இருக்கு. ஆவியின் கனிகள் ஒண்ணு, ஆவிக்குரிய வரங்கள் ரெண்டு வித்தியாசமான காரியங்கள். வரம் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். கிஃப்ட்னா என்னது? நம்ம வாங்குறதா? நம்ம காசு கொடுத்து வாங்குற காரியமா? இல்ல, இலவசமாய் கொடுக்கப்படுகிற காரியம் கிஃப்ட், இல்லையா? நமக்கு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒரு சிலருக்கு ஒரு சில கிஃப்ட்டை கொடுத்திருப்பாரு. அந்த கிஃப்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லையா? ஸோ இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்பது நிறைய காரியங்கள் இருக்குது. பிசாசை துரத்துற வரம், என்னது, அற்புதங்களை செய்கிறதான வரங்கள், தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறதான வரங்கள், தேவனுடைய வசனத்தின் அற்புத அடையாளங்களை செய்கிறதான வரங்கள், சுகமளிக்கும் வரங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிற வரங்கள், இப்படியாக பலவிதமான தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரங்கள், இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறதான வரங்கள். நல்லா கவனிச்சிங்களா? ஸோ இவர்களுக்குள்ள நல்ல வரங்கள்லாம் இருக்குது. அதான் சொல்றாங்க, நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்க பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை கூட செய்தோம். ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாரா, நான் உங்களை அப்படியா பண்ணீங்களா, தீர்க்க சொன்னியோ, ஓ பிசாசெல்லாம் விரட்டினியோ, அப்படியா, தெரிலப்பா, நீ யாருன்னே தெரிலன்னு வரான். யாரை பற்றி சொல்லுவாரா? தீர்க்க தரிசனம் சொன்னவங்க, பிசாசு விரட்டினவங்க, டப்பா 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 டப்பான்னு பெருசா பேசினவங்க, பயங்கரமா பிரசங்கம் பண்ணவங்க. இவங்களை பார்த்து என்ன சொல்வாரா? ஐ டோன்ட் நோ யூ, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் முன்னாடி வந்து நிறைய காரியங்களை பேச போகிறோம், ஆராதனை நடத்த போகிறோம், இல்லையா? சொல்லுவோம், ஹே கை தூக்கு, வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லு, முட்டி போடு, குட்டி கரணம் போடு, எலும்பு நெல்லு, படுத்துக்கோ எலும்பு, நிறையா சொல்ல போகிறோம். நம்ம சொல்லும்போது நம்மை குறித்து எதை பார்ப்பார்கள் என்று சொன்னால், நம்முடைய டாம் டீம் பேசுகிற வரங்களை, வார்த்தைகளை அல்ல, நம்முடைய கனிகளை தேடுவார்கள். ஓ இவனா, அன்னைக்கு இப்பெல்லாம் பேசினானே அவனா, இதை தேடுவார்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், பயமா இருக்குல்ல? எதை தேடுவார்கள்? கர்த்தர் எதை தான் தேடுவார்? கனியை தான் தேடுவார். வரங்கள்லாம் அவர் கொடுக்கிறது. இதுதான் நமக்குள்ள வருகிறதான காரியங்கள், நமக்குள்ள வருகிறதான மாற்றங்கள். எத்தனை பேர் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் கர்த்தரிடத்தில் கனிகளை காண்பிக்கிறதற்கு? கனிகள் நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது? நல்ல கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். மத்தேயு 7வது அதிகாரத்தில் வாசிங்க, 7:16 வாசிங்க.
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களை நீங்க யாருன்னு, எப்படிப்பட்ட ஆளுன்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க கிட்ட அன்பு இருக்குதா, தயவு இருக்குதா, நீடிய பொறுமை இருக்குதா, சாந்தம் இருக்குதா, இச்சையடக்கம் இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, அதை பார்த்தா தான் அவன் யாருன்னு தெரியுமா. அல்லேலூயா. அவர்களுடைய கனிகளாலே அவர்கள் யார் என்று அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளையும் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். அல்லேலூயா. ஒருவேளை அன்பு இல்லை, தயவு இல்லை, விசுவாசம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, சாந்தம் இல்லைன்னா உள்ள மரம் என்னது, சரியில்லை. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. 19 வசனம் வாசிங்க. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. அதுக்கு அடுத்த வசனம் தான் நம்ம அந்த வரங்களை குறித்து வாசிக்கிறோம். சாரி, நான் கரெக்டாக போட்டு வைக்கல இல்லையா. எதுக்கு அதோட கனெக்ட் பண்ணேன்னு சொன்னா, இந்த வரங்களை குறித்து பேசுவதற்கு முன்பதாக இயேசு இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். கனிகளை குறித்து பேசியிருக்கிறார். வரங்கள் ஒரு பக்கம் நம்ம கிட்ட இருந்தாலும் இல்லையா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வரங்கள் இருக்கிறது, ஆனால் அதற்கேற்றதான பிரதிபலன் இல்லை. ஏன்? கனிகள் இல்லை. வரங்களோடு சேர்ந்து கனிகள் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மனுஷன் எங்கேயோ போயிடுவான், அவனை கையில் பிடிக்கவே முடியாது. ஆனால் கனிகள் இல்லாதபடிக்கு வரங்கள் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால், நம்முடைய பாஸ்டர் இருக்கிறாங்களே, எல்லாருக்கும் தெரியும், அவங்க ஒன்றும் பெரிய பேய் ஓட்டத்தில் பெரிய ஆள் கிடையாது. எல்லா இடத்துலேருந்து வந்து பேய் ஓட்டுங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. பெரிய தீர்க்கதரிசி ஒன்றும் கிடையாது இல்லையா. பெரிய ஏதோ அந்த மாதிரிலாம் பெருசாகலாம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவர்கள்ட்டே நாம் பார்த்த காரியம் ஆவியின் கனிகளை நாம் பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியின் கனிகள், மற்ற காரியங்கள் எல்லாம் அதோட கீழே தான். அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணங்கள், இச்சையடக்கம், விசுவாசம், இவைகளுக்கு கீழே தான் மற்ற எல்லா காரியங்களும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் சொல்லியிருந்தான். அப்படியே 21வது வசனத்தை சொல்றாரு. பிதாவின் சித்தத்தை செய்கிறது என்னது? நல்ல கனிகளை கொடுக்கிறது. அதை செய்யாதவன் தான் சொல்றாரு கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுறவன் அதுல பிரவேசிக்கிறது இல்லை. அப்படியே தான் 22ல வசிக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தீர்க்கதரிசனத்தோட சொன்னேன், அதை சொன்னேன், இதை சொன்னேன், யாருனே தெரியாது அப்படின்னு வரான். ஆவியின் கனிகள் இல்லாவிட்டால், ஆவியின் வரங்களும் கனிகளும், அதுல வரங்கள் இல்லைன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் கனிகள் இல்லாவிட்டால் கர்த்தர் உன்னை அறியேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எப்போல்லாம் நம்ம கனி கொடுக்க வேண்டும்? எப்போல்லாம் கனி கொடுக்கணும்? வாசிங்க. எப்போல்லாம் கனி கொடுக்கணும் தெரியுமா? வாசிங்க, யோவான் 15வது அதிகாரத்தில் வாசிங்க. யோவான் 15. சாரி, மார்க் 11வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க. மார்க் 11:12. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில், அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு வர்றாரு சீஷர்களோடு கூட. வாசிங்க. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு, தூரத்துல இருந்து பார்த்தா இலை பசப்பசேர்னு இருக்குது, நிறைய இலை இருக்குது. சரி, நல்ல மரம்னு சொல்லிட்டு பக்கத்துல வராரு. அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால். முக்கியமான வார்த்தை, வேதத்தில் ஒரு வார்த்தையும் அற்பமாய் நினைக்க கூடாது. அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்? அத்தி மரத்தை தேடி வர்றாரு, அதுல பழங்கள் இல்லை. முக்கியமா பழங்கள் இல்லை. என்னவா? அது சீசன் இல்லை இல்லையா. கொய்யா பழத்தை டிசம்பரில் போய் மாம்பழம் தேடினா அது கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா. ஸோ இயேசு இந்த இடத்துல வர்றாரு, அவுட் ஆஃப் சீசனில் வர்றாரு. அந்த இடத்துல கனியை தேடுறாரு. இனி உங்ககிட்ட கனியே இருக்கக்கூடாதுன்றார், சபிக்கிறாரு. ரிட்டர்ன் வரும்போது பட்டு போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்?
இந்த ஆவியின் கனிகளை எப்பொழுது நாம் கொடுக்க வேண்டும்? எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. சீசன்லயும் கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்களேன். அவுட் ஆஃப் சீசன்லயும் கொடுக்கணும். இன்னொரு வாட்டி, சீசன்லயும் கொடுக்கணும், அவுட் ஆஃப் சீசன்லயும் கொடுக்கணும். நம்மை பற்றி நல்ல காரியங்களை சொல்லும் பொழுதும் அன்பு செலுத்த வேண்டும். சொல்லுங்க. நம்மை பற்றி தீய காரியங்களை சொல்லும் பொழுதும் அன்பு வெளிப்பட வேண்டும். நல்ல சூழ்நிலை இருக்கும் போது சாந்த குணம் வெளிப்படணும். என்ன தரக்குறைவா பேசும்பொழுதும் சாந்த குணம் வெளிப்படணும். அதான் இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன். ஹல்லேலூயா. ரெடியா இருக்கிறோமா? ரொம்ப டஃப் டீச்சிங். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் அந்த காரியத்தை செய்தால் ஒழிய இந்த காரியத்தை மனிதனால் இந்த காரியத்தை செய்ய முடியாது. மனுஷனுடைய தன்னை சுய முயற்சினாலே இப்படிப்பட்ட காரியங்களை கனிகளை அவனால கொடுக்க முடியாது. அவன் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவன் கீழே வேர் பற்றினால் ஒழிய அவனால் கொடுக்க முடியாது. இல்லைன்னு சொன்னால் மனுஷனுடைய இருதயம் ஒரு கடினமான இருதயம். சரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்துருவோம். வாசிங்க 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 வாசிங்க. யோவான் 15வது அதிகாரத்தில் வாசிங்க. 1வது வசனத்தை வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கலனா கட் பண்ணிடுவாரு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும். நல்லா கவனிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ண ஆங்கிலத்தில் ப்ரூனிங்னு சொன்னா திராட்சை தோட்டங்களை என்ன செய்வாங்க? அப்படி கட் பண்ணி விடுவாங்க. ஒரு கட்டிங் ப்ராசஸ் இல்லையா? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடினப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார், ஏதாவது ஒரு துன்மார்க்கனை ஏற்படுத்தி வைப்பார். அவன் நம்முடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்கும் போது ஆவிக்குரியவங்களா மாறிடும். எப்படி மாறிடும்? சத்தமா சொல்லுங்க. அதெல்லாம் இல்லாமலே நான் வேர் பற்றி கனி கொடுக்க போறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யாருமே இல்லையா? அப்படின்னா என்னதான் வேணும்? கட் பண்ணி உடைச்சு அங்கே இங்கே பட்டினாதான் என்ன ஆகும்? கனி கொடுத்தாதான் அவருக்கு பிரயோஜனமாய் நாம் இருக்க முடியும். இந்த ப்ரூனிங் ப்ராசஸையும் வச்சிருக்கிறார். கனி கொடுக்கலன்னு என்ன பண்றார்? கனி கொடுக்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லா கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூன் பண்றார் இல்லையா? சிலர் என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா என்ன செய்யுதுன்னு கேட்டாங்கன்னா எதுவுமே நான் சொல்றது இல்லை. ஏன் தெரியுமா? நான் எது சொன்னாலும் கேட்க போறது இல்லை. ஆனால் சிலர்கிட்ட வந்து நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அவர்கள் ஏற்கனவே சொன்னதை நிறையா கேட்டு அவர்கள் கனி கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களை கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக வரும். ஆனால் சிலர்கிட்ட ஓகே நல்லா கரெக்டாக ஓகே எல்லாம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் கனி கொடுக்கிற மரத்தை தான் ஆண்டவர் கட் பண்ண ரெடியாக இருப்பார். இன்னும் கொஞ்சம் அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக. இன்னும் கொஞ்சம் அதிகமான கனிகளை. ஏனென்று சொன்னால் அதிகமான கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கனி கொடுக்கிறது எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார், அதை சுத்திகரிப்பார் இல்லையா? ஏன்னா அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும். இந்த கட்டிங் ப்ராசஸ் சிலவேளை ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம். அது 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 சீக்கிரமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஆனால் கர்த்தர் நமக்குள்ள கனிகளை கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா நல்லா கவனிங்க. ஒவ்வொரு யாக்கோபுக்கும் ஒவ்வொரு லாபானை வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? யாக்கோபு எத்தனை முறை ஏமாத்தனா? எல்லாரும் ஏமாத்தனா. அப்பாவை ஏமாத்தனா, அண்ணனை ஏமாத்தனா. கடைசியில் ஒரு ஆள்கிட்ட மாட்டினான் பாருங்க. அவன் சொல்றான், ஐயோ இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டேயா, நான் இந்த பொண்ணுக்காக தான் 7 வருஷம் வேலை செஞ்சேன். நைட்டில் அந்த ஆள் முக்காடை போட்டு விட்டு இன்னொரு பொண்ணை அனுப்பி விட்டான். பெரிய ஏமாற்றம். சொல்றான் 10 முறை என் சம்பளத்தை மாற்றி வச்சான் பாரு. இவர் 4 முறை 5 முறை பண்ணியிருப்பாரு. இவருக்கு 10 முறை பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பார். எதுக்கு? இவனுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த இஸ்ரவேல், அந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி இஸ்ரவேலை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும். யாக்கோபு அப்பதான் வேர் பற்றி கனி கொடுப்பான்.
ஹல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரவேலரை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அன்னைக்கு யாக்கோபை போட்டு டார்ச்சர் பண்ணார் ஆண்டவர். ஏன்? அவனுக்குள்ள கனிகளை கொடுக்க வேண்டும், அவன் வேர் பற்ற வேண்டும், அவன் கனி கொடுக்க வேண்டும். அவன் வேர் பற்றி என்ன செய்வான்? பூத்து காய்த்து உலகத்தை நிரப்பும் நாட்கள் வரும். இன்னைக்கு உலகத்தை நிரப்பி இருக்கிறாங்க இல்லையா? இஸ்ரவேல் நிரப்பி இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு யாக்கோபை இஸ்ரவேலா மாத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆண்டவர் இல்லையா? ஆனால் மாத்தினார். ஹல்லேலூயா. மாத்தினாரா இல்லையா? ஆண்டவர் சில வேளை அந்த மாதிரிலாம் மாற்றணும்னு அவனை சொல்லணும். ஆண்டவரே அப்படிலாம் வேணாம் ஆண்டவரே, நானே வேர் பற்றி என் சூழ்நிலை நல்லா இருக்கும் போதே நான் ஜெபம் பண்ணுறேன், என் சூழ்நிலை நல்லா இருக்கும் போதே வேதத்தை வாசிக்கிறேன், என்னோட பேசுங்க, சந்தோஷத்தோட நான் செய்யறதுக்கு கிருபை கொடுங்க. நான் பயந்து ஒடுங்கி நடுங்கி ஒன்றும் இல்லாமல் ஐயா ஆண்டவர் எப்படியாதுன்னு நான் மாறிடுறேன். அதுக்கு முன்னாடியே மாறுமே. ஏன் அதுக்கு அவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணோம்? ரெடியாக இருக்கிறோமா? கண்ணில் மூடி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம கிருபை தருவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Praise the Lord. ஆண்டவர் நல்லவர். நீங்கள் வேர் பற்றி இருந்தால், ஆழமாக உங்கள் வேர் போயிருந்தால், அல்லது கால்வாய் ஓரமாய் உங்கள் வேர் போயிருந்தால், உஷ்ணம் வந்தால் கூட கனி கொடுப்பீர்களாம், உஷ்ணம் வந்தால் கூட பச்சையாக இருப்பீங்களாம், மழை இல்லைனாலும் கனி கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த கால வேளையிலையும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் மாறணும். ஒருவேளை நம்ம இப்போ எல்லாமே சில கை தூக்குனீங்க, பார்த்தேன். நம்மளை யாராவது ஒரு குறை சொன்னால் நம்ம கனி கொடுக்குறோமா? கையை தூக்கிட்டீங்க. நீ சரியில்லையா அப்படின்னு கை காட்டினேன்னு வச்சிங்க, இந்த ஆள் யோகியமானு கேட்பீங்க ஃபஸ்ட் எடுத்ததுமே. அப்போ என்ன ஆயிடுச்சு? உங்கள் கனி போயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் கனி கொடுக்குற பழக்கம் நமக்குள்ளே வரணும், அதை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒரு உதாரணமும் கொடுத்தாரு. நம்முடைய தலைமை பாஸ்டராக இருக்கும்போது அவர் அநேகர் திட்டினார்கள். எதற்கு அடிக்க கூட ஒருத்தன் வந்தான்னு, அப்புறம் அவங்கள அடிக்க வந்தாயே அவர்த்தன், ஆனால் அவன் காணாத போயிட்டான்னாரு. எவன் அவன் திட்டினாலும் இந்த ஊரில், அவன்லாம் இந்த ஊரில் நிலைக்கவே இல்லை. அவர் பேசலை, உன்னை கத்தர் தூக்கிடுவார்டா அப்படின்ட்டு அவர் பேசலை, அவர் அமைதியாக இருந்தார். நிறைய பேர் அபிரகாம் போல் எங்களை போல் இருக்க மக்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அவர் இன்னும் அமைதியாக தான் இருந்தார். ஏன்னா யாரை நாங்கள் செய்ய போகிறதில்ல, தேவன் அவருக்காக யுத்தம் பண்ணினார். இப்போ நீங்களும் நானும் எல்லா நிலையிலும், அதான் அத்திமரம் சபிக்கப்படுறதுக்கு காரணமே நல்லா அழகாக சொன்னாங்க. அதுக்கு அந்த காலங்கள் இருக்கோ இல்லையோ, பழம் கொடுக்குற காலம் இல்லை, ஏன் ஏன் சபிக்கணும், அவரால் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன் ஏன் அவரை சபிக்கணுன்றோம் இல்லையா? அப்போ கூட உங்கள் வார்த்தையின் மூலமாக, தேவன் கொடுத்த தயவுள்ள வார்த்தையின் மூலமாக அவர்களோடு கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறணுமா? கடினமானதெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்மை லகுவாக மாற்றி கொடுக்கிறார். அதில் பழகினவங்களுக்கு தெரியும். அத்தனை அப்போஸ்தலர்களையும் 12 அப்போஸ்தலர், ஒரு அப்போஸ்தலர் தான் கெட்டு போனதுனால மற்ற 11 அப்போஸ்தலர்களையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தும் பொழுது அவங்க அத்தனை பேரும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ராஜ்யத்திலே அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள், கனி கொடுத்தார்கள் அவர்கள். அந்த கனிகளால் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரும் அப்படி தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்க வேலையிலே வரும் மனிதர்களை பாட்டவர் திட்டவில்லை. தெய்வனே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களுக்கு கனி கொடுத்தார். அந்த இடத்துல அவர் சூழ்நிலையே இல்லை, கனி கொடுக்குற சூழ்நிலையே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் கனி கொடுத்தார். இந்த கால வேளையிலே நீங்கள் நானும் எப்படி இருக்கோன்னு நம்ம ஆராய்ஞ்சு பாருங்கள். பொய்யா கையை உயர்த்தக்கூடாது, பொய்யா என்ன செய்யக்கூடாது, கையை உயர்த்தக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கனி கொடுக்கலாம் மாற்றுங்கன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் மாற்றுவார்.
எந்த மனுஷனையும் அவர் மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன். அவன் அப்படி இப்படின்னு தள்ளலை. நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்தில் உறவாடுகிறீர்களோ, உங்கள் வேர் எந்த அளவுக்கு ஆழமாக தண்ணீர் வரமாக நடப்பட்ட கேதுரு விருட்சமாக நீங்கள் இருக்கிறீர்களோ, நிச்சயமாக நீங்களும் நானும் கனி கொடுப்போம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பெரிதான மேன்மை. அந்த மேன்மையை தான் இன்றைக்கி ஆவியானவர் தாசர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கனி கொடுங்கள். கஷ்டத்தான் நம்முடைய பலவீனத்தின் வித்தமாக சரியான பதில் கொடுப்போம். சரியான சவுக்கடி கொடுத்தோம் பார்த்தியா, எப்படி நான் பேசினேன் பார்த்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லி இருக்கிறோம், சொல்லி இருக்கிறேன். கனி கொடுக்கலை. ஏன்னா என்னையும் கனி கொடுப்பதற்காகத்தான் கத்திரியில் கட் பண்ணினார். கட் பண்ணும்போது தான் தெரியும், ஓ இப்படி ஒரு வேதனை இருக்கா, இதன் மூலமாக நம்ம எப்படி சீர்படுத்த வேண்டும், நாம் யாருக்கு கனி கொடுக்க வேண்டும். அவனுக்கு இப்படி ஆனது சரி அப்படின்னு சொல்லுவான். கிடையாது, ஐயோ அவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும். சபிக்கிற பிள்ளைகளாக மாறக்கூடாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை மகாபெரிய மேன்மை, மகத்துவங்கள ஒரு தேவன். மகத்தான காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியாது. உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கு, உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கு? கனி கொடுக்கிறீங்களா? முடியல ஐயா, முழங்கால் படியிடுங்கள். தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு கேளுங்கள். அவர் நம்மை நடத்துவார். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தத்தோடு வந்து அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்படியே மெல்லிய சத்தத்தை எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியாது. கேட்டீங்கன்னா உணர்வடைவீர்கள். இந்த நாளில் ஆண்டவர் பேசிய மெல்லிய சத்தம் அவங்க காதுகளை துணிக்கட்டும். அடிமையின் காதல் துணித்தது, உங்கள் காதலையும் துணிக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். சடிதையாக கோவப்படுறோம், என்ன கனி கொடுக்கிறோம்? அற்பமான வார்த்தைகளுக்காக கோவப்படுறோம், என்ன கனி கொடுக்கிறோம்? கையை மட்டும் நம்ம தூக்கிறோம் இல்லையா? ப்ளீஸ், தயவாய் உங்களை பட்சமாய் கேட்கிறோம். சொன்ன வார்த்தை எங்களுக்கும் தான். கனி கொடுக்கிற பிள்ளையாய் மாறுவோம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசிய வார்த்தைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்போமா? சோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி அப்பா. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை இன்னும் ஆண்டவரே சீர்படுத்தட்டும் ஐயா. எங்களை பலப்படுத்தட்டும் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. அப்பா பிதாவே என்று அழைக்கப்படும்படியான புத்தர் சுகர் ஆவியை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. நாங்கள் பலவீனர் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை மாற்றி கட்டாவே கனி கொடுக்கிற பிள்ளையாக எங்களை வணைந்திடும்படியாக வச்சு வைக்கிறேன் கட்டா. ஏசுராஜா, இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசி அன்புக்காமக்க நன்றி. பேசிய தாசன் மீதும் நன்மையின் கரம் இருக்கட்டும், ஆசீர்வாத கரம் இருக்கட்டும். இன்னும் அநேக லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும் ஐயா. கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், சபையை சூழ்ந்து கொள்ளட்டும். சபை மக்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக மக்க நன்றி அப்பா. எங்களை உணர்த்தியதுக்காக மக்க நன்றி அப்பா. கிருபாய் உங்களுடைய தயவுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் கேட்டால் வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆளுகை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை அவர்களோடு பேசட்டும், இந்த வார்த்தை அவர்களோடு பேசட்டும். இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இடப்பட ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பரமபிதாவே, ஆமென். திருவிருந்து காயத்தமாவோம்.